मग ते असं म्हणाले 75 वर्ष का आपने किया, लेकिन मैं इसका अर्थ जानता हूं। 75 वर्ष की शाल जब उड़ी जाती है तब उसका अर्थ यह होता है कि अब आपकी आयु हो गई, अब जरा बाजू हमको करने दो. म्हणजे त्यांच्या गौरवाकरता गौरवाचा भाव मनात घेऊन सगळं होतं, त्याच्यात तो गौरव आपल्याला चिकटू नये. வணக்கம். இது கேள்வி களம். 75 வயதை கடந்த பிறகு யாரேனும் ஒருவர் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு வந்து பொன்னாடை போர்த்தினால் அது சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அது உங்களுக்கு வயதாகிவிட்டது, ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அடுத்தவர்களுக்கு வழிவிடுங்கள் என்பதுதான் அதன் பொருள் என்று RSS தலைவர் திரு மோகன் பாகவத் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு மேற்கோளை காட்டி பேசியிருக்கிறார். 75 என்பது பாஜகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வயது வரம்பு. பிரதமர் திரு நரேந்திர மோடி 11 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி பொறுப்பேற்ற போது அப்போதிருந்த மூத்த தலைவர்கள் திரு LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் போன்றவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. மாறாக அவர்கள் மார்கதர்ஷ் மண்டல் என்கிற வழிகாட்டும் மூத்தோர் குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பிரச்சாரத்தின் போது டெல்லி முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் ஒரு கருத்தை அப்போது பரபரப்பாக சொன்னார். ஓராண்டுக்குத்தான் பிரதமராக திரு நரேந்திர மோடி இருக்கப் போகிறார். ஏனென்றால் பாஜக விதிப்படி 75 வயதுக்கு பிறகு அவர் பதவி வகிக்க முடியாது. வேறு யாரையோ பிரதமர் நாற்காலியில் உட்கார வைப்பதற்காக இப்போது ஊராக போய் பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு கேட்கிறார் என்று விமர்சனம் செய்திருந்தார். இப்போது மோகன் பாகவத் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்தை முன்வைத்து சிவசேனை, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த செய்தி என்பது பிரதமர் நரேந்திர மோடிக்கு சொல்லப்படும் செய்தியா என்கிற ஒரு வினாவை முன்னிறுத்துகின்றன. பொதுவாக அவர் சொன்ன கருத்து என்றாலும் ஒரு வழிகாட்டும் கருத்தாக அது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா? பிரதமர் நரேந்திர மோடியை அந்த பதவியை விட்டு இறங்குமாறு அறிவுரை சொல்கிறார்களா, அழுத்தம் தருகிறார்களா என்பது ஒரு கோணம். பாஜகவுக்கு கடந்த 7-8 மாதங்களாக அகில இந்திய தலைவர் இல்லை. புதிய தலைவர் வந்திருக்க வேண்டும். சில என்ன காரணத்தினாலோ அது நியமிக்கப்படாமல் போகிறது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை, ஒரு பிரதமரை தேர்தலில் பங்கேற்காத ஒரு கலாச்சார அமைப்பு என்று சொல்லக்கூடிய RSS இந்த பிரதமரை அனுப்பிவிட்டு வேறொருவரை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல முடியுமா? ஒரு பண்பாட்டு இயக்கத்தின் பணி அதுவா என்பது ஒரு கோணம். சில மாதங்கள் அல்ல, கடந்த ஆண்டு 24 மே மாதம் இப்போதைய பாஜகவின் தலைவராக இருக்கிற, அன்றைக்கும் அவர்தான் தலைவர், திரு நட்டா ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஒரு காலத்தில் பாஜக சிறிய அமைப்பாக இருந்தது, அது வளர்வதற்கு RSSின் உதவி தேவைப்பட்டது. இப்போது நாங்கள் வளர்ந்து விட்டோம், எங்கள் கட்சியை வழிநடத்தி கொள்வதற்கு RSSனுடைய உதவி தேவையில்லை, வி ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட் என்று ஒரு கருத்து சொல்லியிருந்தார். பல அம்சங்களை நாம் பேசப் போகிறோம். நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் தியாகு அவர்கள், பேராசிரியர், திரு அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், இவர்களோடு டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் தியாக அவருடைய முதற் பார்வையை கேட்கணும். 75 வயசாகிடுச்சு அதனால் ஒதுங்கிக்குங்க அப்படின்னு பொதுவாக சொல்கிறத ஏற்றுக்கிறீங்களா? பொது வாழ்க்கைக்கு ஒரு டெட்லைன் வைக்கிறது சரியா? இன்னொன்று, இந்த கான்டெக்ஸ்டில் நாம் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? அது ஒவ்வொரு அமைப்புக்கும் இருக்கிற உரிமை. எந்த வயது ஓய்வு வயது என்று கருதணும். குறிப்பாக இது அரசாங்க பதவி. கட்சி பதவிக்குன்னா கூட அந்த கட்சிக்குள்ளே எப்படினாலும் செஞ்சுக்கலாம். அரசாங்க பதவினா ஒரு வயதுக்குன்னு ஒரு உடல் தகுதி இருக்குது. அந்த மாதிரி அடிப்படையில் அவங்க முடிவு பண்ணலாம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அப்படி எந்த வயது வரம்பும் இல்லை, எந்த வயது வரம்பும் வைக்கலை, அரசமைப்பு சட்டத்தில் இல்லை. இப்போ ஒரு சில நாடுகள் அந்த வரம்பெல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி வச்சுக்க. இப்போ அண்மையில் கியூபாவில் என்ன பண்ணாங்கன்னா, 75 வயசுக்கு மேலே யாரும் கட்சியினுடைய உயர் பதவிக்கு வரக்கூடாது என்று முடிவெடுத்தாங்க. 70 வயசுக்கு மேலே கூடாதுன்னாங்க. அது மாதிரி எடுக்கலாம். இங்கே நமக்கு முக்கியம் என்னென்னா, இவருடைய வயது என்னவாகவும் இருக்கட்டும், ஆனால் இவர் பதவி விலக வேண்டிய நேரம் வந்து விட்டதா என்றால் இது எப்பயோ வந்துடுச்சு. இப்போ வந்துச்சுன்னு இல்லை. ஒரு பிரதமர் பதவிக்கு இவர் வந்ததற்கு பிறகு இப்போ அவர் கடைப்பிடிக்கிறது பாஜகவினுடைய முடிவுகளைத்தான், பாஜக கொள்கைகளைத்தான். பாஜக கொள்கைகளுக்கு அடிப்படையாக இருப்பது RSSனுடைய இந்துத்துவம்.
இந்து ராஷ்டிரம் என்ற நோக்கம். அதன் அடிப்படையில் தான் அரசாங்க கொள்கைகளை அவங்க வழி நடத்திக்கிட்டு போகிறாங்க. அப்படி பண்ணும் போதும் கூட ஒரு தனிநபருக்கு என்று வரலாற்றில் ஒரு பாத்திரம் இருக்குது. அது சில நேரத்தில் முற்போக்காகவும் இருக்கலாம், சில நேரத்தில் பிற்போக்காகவும் இருக்கலாம். இப்போ இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு கால்னா உறுப்பினராக இருக்கும்போதே காந்திக்கு ஒரு தலைமை பங்கு இருந்துச்சு. அதுபோல் ஒரு சிலருக்கு இருக்கலாம். இப்போ பல கட்சிகளில் பல நாடுகளில் அப்படி இருந்துச்சு. சரி, ஒரு தலைவருக்குன்னு ஒரு ஒரு வீச்சு இருக்குது. ஒரே கருத்தை பலரும் சொன்னாலும் கூட ஆமாம், ஒரு தலைவருடைய சொல்லும் முறை, அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுக்கு இருக்கிற சோஷியல் வேல்யூ மதிப்பு, இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு வரலாற்று பாத்திரம். பாஜகவினுடைய 2014, 2019, 2024 இந்த 3 தேர்தல் அறிக்கைகளையும் ஒப்பிட்டு பார்த்தாலே மோடியினுடைய ரோல் எப்படி வளர்ந்துக்கிட்டே வந்துச்சுன்னு பார்க்கலாம். அந்த தேர்தல் அறிக்கையினுடைய அட்டையை மட்டும் பார்த்தா கூட போதும். இப்போ கடைசியாக வந்தது என்ன? மோடியை மீண்டும் கொண்டு வருவோன்னு வந்துச்சு. முதல் தேர்தலெல்லாம் அப்படி வரல. மோடியே மையப்படுத்தப்பட்டார். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்பதே ஒரு தேர்தலுக்கான ஒரு முழக்கமாக ஆக்கப்பட்டது. நீங்கள் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி இது 5 வருஷத்துக்கு தான் அல்லது 75 வயசுக்கு தான் என்று அவர்கள் உணர்வோடு இருந்தாங்கன்னா மீண்டும் மோடின்னு 2 வருஷத்துக்கோ 1 வருஷத்துக்கோ கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாங்க. அடிப்படையிலே பாஜக சொல்கிறது வந்து நாங்கள் வந்து ஒரு தலைவரை முன்னிறுத்தி இது பண்ணுற கட்சி இல்லை, சித்தாந்த கட்சி, பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ். எங்களுக்கு வந்து கொள்கை தான் முக்கியம், நபர்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு தலைவருக்கு செல்வாக்கு இருக்கிறப்ப அதை தேர்தல் ரீதியாக மேக்சிமம் என்ன பெனிஃபிட் அதிலிருந்து எடுக்க முடியும் என்பதற்காக அந்த பிராண்ட் மோடியை உருவாக்கி அதை அதிகப்படியாக மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. இந்திய குடியாட்சியத்தில் பின்தங்கிய மக்கள் திரளிடம் இருக்கக்கூடிய முடியாட்சிய மனநிலை இருக்கு பாருங்க, ஒரு வழிபாட்டு மனநிலை, ஒரு தலைவரை உயர்வாக மதிக்கிறது, அதை பயன்படுத்தி கொண்டு தங்கள் நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ளணும் என்ற முறையில் மீண்டும் மீண்டும் இவரை முன்னிறுத்தினாங்க. அது நான் சொல்கிற மாதிரி இந்த 3 தேர்தல்கள்லையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துச்சு. இப்போ கடைசியாக வந்த தேர்தலில் அவரையே தான் முன்னிறுத்தினாங்க. இந்த ஒரு தேர்தலை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அவங்க கோரிய கட்டளை மக்களிடமிருந்து என்ன? நாடாளுமன்றத்திலே பேசினார், 400 பார் அப் எக்பார். இப்போ வந்து நீங்கள் 400க்கு மேலே எங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் தங்கள் கட்சிக்கு மட்டும், கூட்டணி கூட இல்லை. அப்படி கொடுக்கும்போது ஒரு நிரந்தரமான அமைப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம், இதுவரை இல்லாத மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர முடியும் என்று அவர்கள் அறிவித்து தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலை சந்திக்கிற போது பாஜகவுக்கு வாக்களியுங்கள், பாஜக தேர்தல் அறிக்கையுடைய வாக்குறுதிகளுக்கு வாக்களியுங்கள் என்பதை விட என்ன கேள்வி கேட்ட போனோம் அதுக்கு ஒரு பதில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? மோடிக்கு கேரண்டி. இந்த கேரண்டி யாரோட கேரண்டி? மோடி தரும் உத்தரவாதம். மோடி தரும் உத்தரவாதம். எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு அதான் பதில். இது எப்படி செய்ய போறீங்க? வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குறேன்னு சொன்னீங்க, 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குறேன்னு சொன்னீங்க, ஒன்றும் நடக்கலையே. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தீங்க, அதனால் ஒரு பயனும் கிடைக்கலையே. இப்படி ஒவ்வொரு கேள்வி கேட்கிற போதும் அதுக்கு ஒரு பதிலாக என்ன தரப்பட்டதுன்னா, மக்கள் மோடியை நம்புகிறாங்க, மோடி கேரண்டி கொடுத்துட்டார். இதை அவரே சொல்லிக்கொண்டார். நீங்கள் மறந்துடாதீங்க, அவரே என்ன சொன்னார்னா, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, மோடி உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறார், இது மோடிக்கு கேரண்டி, மோடியை நம்பி வாக்களிக்கலாம் என்று சொல்லிட்டு வந்தார். அப்போ இந்த அரசின் தோல்விகளுக்கு அமைச்சரவையை காட்டிலும் ஆளுங்கட்சியை காட்டிலும் கூடுதலான பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று பொருள். ஓகே, பிரைம் மினிஸ்டர்னா ஏற்றுக்கிறார். இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். மோகன் பாகவத் சொல்கிறது ஒரு பொதுவான மேற்கோளா இல்லை ஒரு சேஞ்ச்? எப்பவுமே வந்து சில கட்சிகள் ஒரு தலைவரை மட்டும் நம்பி இருக்கும், சில கட்சிகள் அடுத்த 20 வருஷம் 10 வருஷத்துக்கான தலைமையை இப்போவே உருவாக்குவாங்க. அதான் இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, இவர் வர்றதுக்கு முன்னால் வாஜ்பாய்க்கு பிறகு எதிர்பார்க்கப்பட்டவர் லால்கிருஷ்ண அத்வானி, அவருக்கு பிறகு மூத்த தலைவராக இருந்தவர் முரளி மனோகர் ஜோஷி, ஒரு இளம் வளரும் தலைவராக இருந்தவர் மோகன் பகவத், மன்னிக்கணும், கட்காரி, நிதின் கட்காரி. ராஜ்நாத் சிங் அப்போ தலைவராக இருந்தார், ராஜ்நாத் சிங் தலைவராக இருந்தார். இவங்க அப்படியெல்லாம் விட்டுட்டு இவரை தேர்ந்தெடுத்த பின்னணி என்ன? யார் பொறுக்கி எடுத்தா? RSS பொறுக்கி எடுத்தாங்க. நாக்பூரினுடைய தேர்வு இவர் எதை வச்சு? குஜராத் அனுபவங்களை வைத்து. குஜராத்தில் இவர் நடத்திய ஆட்சி, அதனுடைய பலன்கள், அதன் மூலமாக கிடைத்த செல்வாக்கு, அதன் மூலமாக RSSனுடைய நோக்கங்கள் எந்த அளவு நிறைவேற்றப்பட்டன, இதையெல்லாம் வச்சு இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இவர் RSSனுடைய ஒரு ஹேண்ட் பிக்டு கேண்டிடேட் தான். அதுதான் PM கேண்டிடேட்னே போட்டாங்க. நம்ம கூட சொன்னோம், கான்ஸ்டியூஷனில் அது PM கேண்டிடேட் CM கேண்டிடேட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் இவரை முன்னிறுத்தி தான் அந்த பரப்புரையே செய்யப்பட்டது. இப்போ இந்த பின்னணியில் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னால் எப்பயுமே இல்லைன்னா
2014 2 கோடி வேலை வாய்ப்பு, ஒவ்வொருத்தருக்கும் பாக்கெட்டில் பணம் அனுப்புறது, கணக்கில் பணம் அனுப்புறது, இந்த வாக்குறுதிகள் மீறப்பட்டன. 2016 டிமானிட்டைசேஷன் மிகப்பெரிய தோல்வி. அதுக்கு பிறகு இதை பற்றி பாஜகவினர் இதை பேசுவதே இல்லை. அதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்டதும் இல்லை, மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவித்ததும் இல்லை. அந்த நோக்கம்னு அவங்க அறிவித்தது எதுவுமே நிறைவேறல. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, மோனடைசேஷன் பைப்லைன்னு சொல்லி அரசு சொத்துக்கள், பொதுவுடைமை, இது பொதுத்துறை சொத்துக்களெல்லாம் எடுத்து விற்று ரொம்ப குறைந்த விலைக்கு விற்று அதில் சேர்ந்த பணம், அந்த பணத்தை இவங்க எலக்ட்ரல் பாண்டாக திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. அது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதம்னு 6 வருடம் கழித்து. சரி, இது அவருடைய தோல்விகள், அவருடைய ஆட்சியுடைய குறைகள் அல்ல தோல்விகள். இன்னொன்று வச்சுங்க, நீங்கள் எதை தோல்விகள்ங்கிறீங்களோ அதை அவருடைய வெற்றின்னும் அவர் துணிச்சல் மிக்க பிரதமர்னு சொல்றது யார் தெரியுங்களா? அவங்களுடைய நிதி ஆயோக்கினுடைய சேர்மன் அமிதாப் காந்த். இப்போ இருக்கிற சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார், அப்போ இருந்தவர் அமிதாப் காந்த். அவர் என்ன சொன்னார்னா, இவ்வளவு துணிச்சலான பிரதமரை இந்தியா இதுவரை கண்டதில்லை. சரி, ஏன்? He has created 5 champions, 5 world champions. என்ன வேர்ல்டு சாம்பியன்? கிரிக்கெட்லையா, ஹாக்கிலையா? இல்லை, 10 பணக்காரர்கள், உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்கள் வரிசையில் இந்தியாவிலிருந்து 5 பெரும் பணக்காரர்களை இவர் உருவாக்கி இருக்கிறார். சூப்பர் ரிச்சாக உருவாக்கி. இன்னும் எந்த பீரியடில்? டெஸ்பைட் கொரோனா, ஊரடங்கு உத்தரவுலாம் இருக்குது, ஆனால் இவங்களுடைய சொத்து பெருகுது. ஓகே, 10வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு, 2வது இடத்துக்கு, 1வது இடத்துக்கு இவங்களை உயர்த்த முடிச்சு. இது யாரால் நடந்துச்சுன்னா இவருடைய துணிச்சலான நடவடிக்கைகளால் நடந்துச்சு. துணிச்சலான நடவடிக்கைகள் என்னன்னு வரிசையாக நம்ம சொல்லலாம். ஓகே, அவருடைய அவரால் நியமிக்கப்பட்ட நிதி ஆயோக் தலைவர், நிதி ஆயோக்கினுடைய தலைவர் சொல்றார். ஓகே, இந்த சப்ஜெக்ட் வருவோம். இல்லை, இதெல்லாமே எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்கள் ஒரு பிரதமர் முறைப்படி 5 வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், எப்போ அவர் பதவி விலகுன்னு கேட்பீங்க? கேட்க வேண்டிய அவசியம் எப்போ வரும்? படுமோசமாக தோல்வி அடைகிற போது, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளில் வீழ்ச்சி அடைகிற போது. இப்போ இன்னொன்று உதாரணம் சொல்கிறேன். வேளாண் சட்டங்கள்னு 2 சட்டங்களும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு தான். எப்படி தூக்கி வைத்து அதை பற்றி பேசுனாங்க? விவசாயிகளை பேச்சுவார்த்தை கூப்பிட்டு அவங்களுக்கு பாடம் நடத்தி, இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னு சொல்லி அனுப்புனாங்க. நாங்கள் உங்களுக்கு நன்மை செய்கிறோம், உங்களுக்கு புரியலன்னாங்க. ஆனால் அவ்வளவு நெருக்கடி கடையில் அவங்க டெல்லி வாசலில் வந்து போராடினாங்க. பெரிய போராட்டங்களை நடத்தியதற்கு பிறகு வெறும் ஒரு பஞ்சாப் மாநில தேர்தலை மனதில் வைத்து கொண்டு திடீர்னு கைவிட்டார். அன்னைக்கு சாயந்தரம் கூட நம்ம ஊரில் அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருந்தார், ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, ஒரு கமா, ஃபுல் ஸ்டாப் கூட திருத்தப்படாது. ஏனென்றால் இது யாரோட ஆட்சி? பிஜேபி ஆட்சி இல்லை, இது மோடி ஆட்சி. மோடி ஆட்சி முன்வைத்த காலை பின்வைக்காது, இந்த சட்டங்களை உறுதியாக நடைமுறைப்படுத்தும்னு சொன்னாங்க. அப்போ அது பின்வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? அதற்கான அறப்பொறுப்பு ஏற்று பதவி விலகணும்ல. மோடியை பதவி விலக வேண்டும் என்று கோருவதற்கான சந்தர்ப்பங்கள், வயதை அப்படியே ஒதுக்கிடுங்க. அவர் ஆட்சி ஏற்படுத்திய வேதனைகளால் அடுக்கடுக்காக இந்த 10 சொச்சம் ஆண்டுகளில் வந்திருக்கு. அவர் விலகலை. இப்போயாவது மோகன் பகவத் புண்ணியத்தில் அவர் விலகினா மகிழ்ச்சி நான் நினைக்கிறேன். அவர் விலகுனா அதே சித்தாந்தமும் அதே கொள்கையும் கொண்டு வரப்போறாங்க. அது ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க இப்ப கிரிக்கெட்ல சொல்லுவாங்க, ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் அவர் தோக்கடிச்சா அந்த இன்னிங்ஸ் பூராவுமே கலகலத்துறோம். அதனால இப்படி ஒரு செட்டில்டு லீடர்ஷிப் போனுச்சுன்னா மக்களுக்கு கொஞ்சம் அதனால பலன் கிடைக்கும், ஒரு ரிலீஃப் வரும். நான் சுமந்தோட கோணத்தை கேட்கிறேன். டாக்டர் சுமந்த், இது ஒரு மோடிக்கு, பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு சொல்லப்பட்ட செய்தியா இல்ல ஐசோலேட் ஜெனரலா சொன்ன ஒரு ஸ்வீப்பிங் ரிமார்க்கா? இன்னொன்று, மோடியை மட்டும் நம்பி அவர் படத்தை காட்டி அவர் போய் பிரச்சாரம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்திலிருந்து போன நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு ஹெவி ரிலையன்ஸ் ஆன் மோடி அப்படின்ற ஒன்றிலிருந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்களா? அதனுடைய ஒரு வெளிப்பாடாயுது. அதாவது முதல்ல திரு மோடியை குறித்து தான் இது கூறப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக கூறப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது 75 அப்படிங்கிறத சொல்கிறாரு, 70ன்னு சொல்லலை, 80ன்னு சொல்லலை, 75ன்னு சொல்கிறாரு. அதுவும் பிரதமர் 2 மாதம் தான் அந்த 75 வயதை அடைய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் திரு மோகன் பாகவத் இப்படி கூறுகிறார். அஃப்கோர்ஸ் மோகன் பாகவத் அவர்களுக்கும் திரு மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்திருக்கின்றன, பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டளை தான், உத்தரவு தான் பாஜக நிறைவேற்றும். ஆனால் கடந்த சில ஆண்டு காலமாக பாஜக ஒரு ஆர்எஸ்எஸ்ஸையும் தாண்டி நாங்கள் ஒரு சக்தி, அதான் ஜேபி நட்டா ஒரு வாட்டி சொன்னார் போன வருஷம்
துவக்கத்திலேயோ நடுவிலையோ நினைவில்லை. பட் கிளியரா மே சொன்னார் 20 RSS வந்து எங்களுக்கு மே 20ஆம் தேதி சொன்னார். இல்ல மே 20ஆம் தேதி சொன்னாரு. ஆமா, அதாவது கிட்டத்தட்ட RSS எங்களுக்கு முக்கியம் இல்லை ஆர் தேவையில்லைங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நிச்சயமா அது திரு மோடியை குறித்து தான் இது கூறப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, RSS போன்ற ஒரு சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், அதிலிருந்து உருவாகி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அவர்களுடைய என்டையர் அவங்களுடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிர் தனி மனிதனை முன்னிறுத்தி அவருக்கு வந்து ஆர்கனைசேஷனை விட முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதுதான் பிஜேபி இப்போ பண்ணியிருக்கு. திரு மோடி அவர்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது RSSனுடைய நேர் சித்தாந்தத்துக்கு எதிரானது, பிஜேபியினுடைய கொள்கைகளுக்கும் அது வந்து எதிரானது. ஆனால் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னா, எங்களுடைய முக்கியத்துவம் குறைந்திருக்கிறது, நாங்கள் சொல்வதை வந்து எந்த அளவுக்கு இந்த அரசு கேட்கும் என்பது இன்னைக்கு கேள்விக்குறி ஆகிவிட்டது. அப்போ நீங்கள் தானே 75ன்னு ரூல் கொண்டு வந்தீங்க, நாங்கள் கொண்டு வரலையே, நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் அத்வானியை மார்க்தர்ஷக் மண்டலுக்கு அனுப்பிச்சிங்க, நீங்கள் தான் முரளி மனோகர் ஜோஷி அனுப்பிச்சிங்க. ஸோ அந்த ரூல் ஏன் உங்களுக்கு பொருந்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட். பட் அவர் கூறுவது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் அதுக்கு காரணம், பேக்ரவுண்ட். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு இருந்துச்சு, இவர் RSS சொன்னதெல்லாம் பிஜேபி அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேச்சுக்கு அவர் திரு பாகவத் அவர்கள் நிச்சயமா பேச மாட்டார். ஆனால் இன்று அந்த RSS பிஜேபி இடையே இருக்கக்கூடிய உறவு முன்பு போல் இல்லை, ஈக்குவேஷன் மாறிடுச்சு. 3 விஷயம் சொல்றீங்க. இது மோடியை எய்ம் பண்ணி தான் சொல்றாங்க. மோடி என்கிற ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணதுன்றது RSS ஓட சித்தாந்தத்துக்கு விரோதமானது. இது RSS தலைமைக்கும் மோடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விரிசல் அல்லது முரண் காரணமாக இந்த பிரச்சனை வருதுன்றீங்க. நான் 2 விஷயத்தை கேட்கிறேன். ஒன்று, கடந்த காலத்தில் RSS என்கிற கட்டமைப்பு அப்படின்ற ஒன்று தான் பெருசு, தலைவராக வரக்கூடியவங்க நபர்கள் அப்படின்றவங்க, பிஜேபியோட தலைவர்ன்றவர் RSS தலைவர் சொல்வதை கேட்கிற, அமைப்பு சொல்றதை கேட்கிற இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னு இருந்த ஈக்குவேஷனை மோடி அவருக்கு இருந்த பாப்புலாரிட்டியை வைத்து RSS விட ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு தலைவர் அப்படின்னு அவர் நிரூபித்து RSS அதனுடைய உயரத்தை அவர் வந்து குறைச்சிட்டாரா அப்படி ஒரு கருத்து சொல்லப்படுதே, அது உண்மையான்றது ஒன்று. ரெண்டாவது, RSS சித்தாந்தம்னு சொல்கிறத, அது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து, முத்தலாக்கு, ராமர் கோயிலை கட்டுறது அப்படின்ற விஷயங்களை அதிகபட்ச வெற்றியின் மூலமாகவும் அதிகபட்ச எண்ணிக்கையின் மூலமாகவும் நரேந்திர மோடி தானே சாதிச்சு கொடுத்துருக்கிறார். அப்படி ஒரு வெற்றியை தேடித்தர ஒரு முகம் RSS-ஆல உருவாக்க முடியாதுன்னு மோடி அபிமானிகள் சொல்றாங்களே. இல்லை, முதல்ல வந்து 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து பாஜக RSS போன்ற அமைப்புகள், பாஜக ஒரு காலகட்டத்தில் 2 சீட்டு பாராளுமன்றத்தில் இருந்த கட்சி, அதனுடைய வெற்றி பல முறை பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. 50-60 ஆண்டு காலம் உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்களின் பலனை தான் இன்னைக்கு திரு மோடி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பாஜக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு திடீர்னு வந்து இவர் தான் வந்தார், இவரே இந்த கட்டமைப்பை அமைத்து விட்டார், இவரே அகில இந்திய அளவில் இந்த ஒரு எலெக்ஷன் மெஷினை உருவாக்குன மாதிரி பண்ணுறது வந்து முற்றிலும் தவறு. அதுதான் RSS சொல்கிறாங்க. RSS வந்து கூறுவதே ஒன்றுதான், எங்களுடைய உதவியினால்தான், எங்களுடைய உழைப்பினால்தான் பாஜக இன்று வளர்ந்திருக்கிறது. நீங்கள் வந்து எங்களை வந்து மறந்துட்டோ, எங்களை வந்து மதிக்காமலோ உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற பேச்சு வந்து அதுவே தவறான பேச்சு. அப்கோர்ஸ் அவங்க வெளிப்படையாக ரொம்ப ரூடாலாம் சொல்லலை. பட் நிச்சயமாக இன்னைக்கு நாம் பெரிய அண்ணன், நீங்கள் தம்பி, அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த உறவு. ஆனால் அதுதான் RSSக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த தனி மனித ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது பல பாஜகவினுடைய திரு அத்வானி, திரு வாஜ்பாய் போன்றவர்களே நீங்கள் முன்னாடியெல்லாம் கேட்கும்போது அவர்களுடைய ஸ்பீச்சஸ்லேயே அவர் சொல்லுவாங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் சித்தாந்தமும் அமைப்பும் தான் பிரதானம், எந்த ஒரு தனி மனிதனும் சித்தாந்தத்துக்கோ அமைப்பை விட பெரியவர் அல்ல. ஆனால் இன்னைக்கு அது மாறிட்டு இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஆர்டிகல் 370யோ ராமர் கோயிலோ கொண்டு வந்து அந்த சித்தாந்தத்தை அடிப்படையில் அந்த திட்டங்களை கொண்டு நிறைவேற்றுறதுனால மட்டும் வந்து பிரச்சனை, அது வந்து ஒரு இஷ்யூ போராது. அதை தாண்டியும் இப்போ ஒரு விஷயம், RSS மேலே நீங்கள் 1000 குறை சொல்லலாம், ஆனால்
அவர்கள் ஊழலை எதிர்க்கிறவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு வந்து என்ன ஒரு சித்தாந்த ரீதியாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவங்க வந்து நீங்க ஒரு மல்டி பில்லியனராக இருக்க யாராவது ஒரு 4 பேர் இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் இல்ல ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்த யாருமே ஊழல் செய்யல, அந்த சித்தாந்தம் அவங்கள அப்படி ஒரு தியாகிகளாக உருவாக்கி இருக்குது. இதுதான் சொல்ல வரீங்களான்றது இதுதான் ட்விஸ்ட் பண்றது. இதுதான் இன்னொன்னு எலக்ட்ரல் பாண்ட்ஸ், அது எப்படி எவ்வளவு மாதிரியான விஷயத்துல ஆர்எஸ்எஸ் ஏதேனும் கருத்து சொல்லிருக்கா? அவங்க கட்சியில இருந்து வந்த அவங்க உருவாக்குன ஒரு கட்சி பிஜேபி. எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்றது இந்தியாவை உழுக்குன ஒரு ஸ்கேம். அதுல ஆர்எஸ்எஸ் ஏதாவது வெளிப்படையான கருத்து சொல்லியிருக்காங்களா? சரி சரி, நான் பேசலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லாததை நான் சொன்ன மாதிரி நீங்க ட்விஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. யாருமே வந்து லஞ்சம் வாங்காதவங்க, யாருமே பண்ணலன்னு. பொதுவாக மற்ற அரசியல் அமைப்புகளையோ மற்ற சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ்லையோ ஒப்பிடும் போது ஆர்எஸ்எஸ்-இடம் 100 தவறுகள் இருந்தாலும் ஊழல்வாதி அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெருமளவில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைவர்கள் மேல வைக்கலாம். இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற பாதி பேர் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க, மற்ற கட்சியில் இருந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய சில ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற தலைவர்களுக்கு மேலேயும் அந்த குற்றச்சாட்டு இருக்கு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க டக்குன்னு அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் சொன்னது யாரு மேலேயும் ஊழல் செய்யாதவர்களா, அதை நான் சொல்லவே இல்லையே. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து as far as RSS as an organization is concerned, அவர்களுக்கு அவங்களுடைய சித்தாந்தத்தில் தனி மனிதனை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது கிடையாது. இன்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். எலக்ட்ரல் பாண்ட், ஒரு நிமிஷம் இருங்க. மோகன் பாகவத் அவர்கள் பல ஸ்பீச்சஸ்ல, இன்ஃபேக்ட் போன வருஷமும் அதுக்கு முன் வருஷம் விஜயதசமி ஸ்பீச்சில் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார், ஊழலை எதிர்த்து நாம் செய்கிற போராட்டம் போதுமான அளவுக்கு இல்லை. அவர் இந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் சொல்ல முடியுது. பட் அவர் வந்து மோடி ஊழலை ஆதரிக்கிறாருன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது சங் பரிவார் அமைப்பு. அதனால இல்ல சார், யார் காசு கொடுக்குறாங்கன்னு தெரியல, யார் வாங்குறாங்கன்னு தெரியல. இது ஒரு ஒப்பேக்கான சிஸ்டம். இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு குவிட் ப்ரோ கோக்கு வழிவகுக்குது. எனவே இதை ஸ்கிராப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு இந்திய பொது வாழ்க்கையில நேர்மை இருக்கணும், அரசியல் கட்சிகளுக்கான பணத்துல வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு சொல்ற ஒரு அமைப்பு பொது வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் நேர்மை இருக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக சொல்லிட்டு இருக்கிற கட்சி அமைப்பு அது. பிஜேபி வந்த போது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் ஆக வந்தது, அது உண்மை. இன்று அப்படி இருக்கிறதா என்றால் முழுமையாக இல்லை. இன்னைக்கு பிஜேபி காங்கிரஸ் போல மற்ற எல்லா கட்சிகளை போன்ற ஒரு கட்சி. இங்க இருக்கிற ஊழல் தான் அங்க இருக்கு, அங்கிருந்து வந்தவங்க இங்க இருக்கிறாங்க, இங்கிருந்து வந்தவங்க அங்க போனாங்க. சோ எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டையாக மாறிவிட்டது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரவீந்திரன் துரைசாமி தொடர்ந்து பேசலாம் சுமந்த். நான் ரவீந்திரன் துரைசாமி ஸ்ட்ரைட்டா கேட்கணும். ஒன்னு, ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அமைப்பு தன்னுடைய சுப்பீரியாரிட்டியை இப்ப அசர்ட் பண்றாங்களா, அசர்ட் பண்ண தொடங்கி இருக்கிறாங்களா? மோகன் பாகவத் அவர்கள் சொல்றது மோடி அவர்களை மனதில் வைத்து தான், அவருக்கான மெசேஜ் தான் அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பார்க்கணும்? அதாவது 2009-2004 வாஜ்பாயும் அத்வானியும் சோனியா காந்தியோட கேண்டிடேட்டை தோத்த போது, இதில் இன்னொன்று சொல்லணும், வாஜ்பாயும் முன்னிறுத்தப்பட்டார், அத்வானியும் இரும்பு மனிதராக முன்னிறுத்தப்பட்டார். அவரை தோற்கடித்த மன்மோகன் சிங் மக்களவையிலே பதிவு செய்திருக்கிறார், சாதாரண ஆட்டுக்குட்டியான நான் இரும்பு மனிதனை தோற்கடித்திருக்கிறேன் என்று மக்களவையிலே பதிவும் செய்திருக்கிறார், அதை பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஸோ அவர்களும் முன்னிறுத்தப்பட்டவர்கள் தான். அவர்கள் 2 பேரும் சோனியாவிடம் தோற்ற சூழ்நிலையில், அதாவது அந்த தோல்வி என்பது பாஜகவின் தோல்வி, வாஜ்பாய் அத்வானியின் தோல்வி பிளஸ் ஆர்எஸ்எஸும் சேர்த்து தான் தோல்வி. இந்த தோல்விக்கு பிறகு மோடியை முன்னிறுத்தி ஒரு ஓபிசி ஹிந்து லீடர், ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஹிந்து லீடர், ஒரு ஹிந்து ஹிருதய சாம்ராட், ஒரு வளர்ச்சிக்கான தலைவர் என்ற வகையில் அவரை முன்னிறுத்தி பிராண்டிங் பண்ணி ப்ரமோட் பண்ணி அரசியல் வித்தைகள் அனைத்தையும் பண்ணி சோனியாவை 3வது முறை சோனியாவிடம் தோற்று இந்த நாடு இந்தியாவே சோனியா, சோனியாவே இந்தியா என்ற ஒரு நிலை வராமல் இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றியவர் தாமோதர் தாஸ் நரேந்திர மோடி. அவரை அதிகப்படுத்தி சொல்றீங்க நினைக்கிறேன். சோனியா காந்தி அவர்கள் வந்து இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க, ஆல் பவர்ஃபுல், எல்லா அதிகாரம் போருக்கு போற இடத்துலையும் இருந்தாங்க. அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியான்னு ஈக்குவேட் பண்றதுல ஒரு நியாயம்.
ஆனால் மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டர், சோனியா காந்தி பதவிக்கே வரல அவங்க. ஆனால் நீங்கள் வந்து சோனியா காந்தியை வீழ்த்தினாங்க, அதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் உடைய மானத்தை காப்பாற்றினார் மோடின்னு சொல்றது கொஞ்சம் மிகைப்படுத்தின கூற்று இல்லையா சார்? 10 வருஷம் இல்ல மிகைப்படுத்தல குணா. 3வது 10 வருஷம் மன்மோகன் ஆட்சிக்கு பிறகு அந்த நிலைமை அதுதான். நிச்சயமா வாஜ்பாய் அத்வானி தோத்தது மாதிரி 3வது பாஜக தலைவரும் தோற்றிருந்தால் முழுக்க அந்த இடம் வந்து சோனியா காந்தி கையில தான் போயிருக்கும். இன்னும் சொல்ல போனா 2வது முறை ப்ரொஜெக்ட் பண்ணி எலெக்ட் ஆன மன்மோகன் சிங்கை 3வது முறை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாததும் அவங்க தோல்விக்கு ஒரு காரணம். யார் ப்ரொஜெக்ட் பண்ணலங்கிறதுல இருந்தே குணாவுக்கு நான் சொன்னோட கருத்து சரிதான், உண்மையானது தான்ங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2014 மன்மோகன் சிங்கை ப்ரொஜெக்ட் பண்ணுனா வெற்றி பெற்றா மன்மோகன் சிங் வெற்றி என்று வந்திருக்கும் என்ற ஒரே அடிப்படையில தான் சோனியா காந்தி தரப்பினர் மன்மோகன் சிங்கை ப்ரொஜெக்ட் பண்ணல. எனவே நினைக்கிறேன் 2019 இல்ல, அது 2019 அவர் ப்ரொஜெக்ட்லாம் பண்ணல. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ஒன்று அவங்க முன்னிறுத்தல. யூபிஏ சார்பில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ஒன்று முன்னிறுத்தல. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்றது குஜராத் மாடல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அத்வானியும் இல்ல. நம்ம இதுக்கு வந்துடலாம் சார். மோடியை ரிட்டையர் ஆக சொல்றாங்களா, அவருக்கான மெசேஜா? அப்படி ஆனா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன சார்? அத்வானியும் மன்மோகன் சிங்கும் மோதிய போது மன்மோகன் சிங் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார். அதைத்தான் அவர் பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் 240 தொகுதி இடங்களை பெற்று தனி மெஜாரிட்டி மோடிக்கு வராவிட்டாலும் 2 முறை வாஜ்பாய் எடுத்த தொகுதிகளை விட 60 தொகுதிகள் அதிகத்தில் தான் மோடி நிற்கிறாரு. மோடி இன்னைக்கு வந்து எதிரியிடம் பாஜக தோல்வி அடையாமல் காப்பாற்றி கொண்டிருப்பவர் மோடி. நீங்க சொன்னக்கூடிய இவர் முரளி மனோகர் ஜோஷிக்கும் அத்வானிக்கும் மற்றவர்களுக்கும் பொருந்தக்கூடியது மோடிக்கு ஏன் பொருந்தாதுன்னா, மோடி வெற்றி வீரர், அவர் வெற்றியை கொடுக்குறாரு. ஒரு தாய்க்க 3 பிள்ளைகளில் வாஜ்பாய் அத்வானி மோடிங்கிற பிள்ளையில வீரமான பிள்ளை, விவேகமான பிள்ளை, எதிரியை தோற்கடிக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பிள்ளையாட்டு மோடி இருக்கிறது தான் மோடிக்கு இந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதுதான் இங்கே பேசப்படுது, வெற்றி தான் பேசப்படும். அதே வேளையில் நீங்கள் ஆர்எஸ்எஸோட அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து நான் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா யூபி ராஜஸ்தான் தோல்விக்கு பிறகு யூபி தோல்வியில் யோகி சரியாக மதிக்கப்படலைங்கிறதும், ராஜஸ்தான் தோல்வியில் வசுந்தரா ராஜி சரியாக மதிக்கப்படலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டும் கட்சிக்குள்ளே இருக்குது. அதற்கு பிறகு நடந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் அந்த வெற்றிக்கு ஆர்எஸ்எஸோட உழைப்பு மிகப்பெரிய அளவில் உதவிச்சு. அதே மாதிரி மகாராஷ்டிரா தோல்விக்கு பிறகு ஆர்எஸ்எஸோட உழைப்பு மகாராஷ்டிரா வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உதவிச்சு. இந்த சூழ்நிலையில் பாஜகவோட நேஷனல் பிரசிடென்ட் யாருங்கிறதுல ஒரு கான்சென்சஸ் வரலை. அதில் தங்களுக்கும் ஒரு சே வேணும்னு ஆர்எஸ்எஸ் எதிர்பார்க்குறாங்க. ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க பதவியை எதிர்பார்க்காம முழுக்க நாட்டுக்கு தியாகம் பண்ணி தியாகத்தையே வரலாறாக கொண்டவங்க. அவங்களுக்கு தங்களுக்கு ஒரு இருக்கணும். பாஜகவோட தேசிய தலைவர் யாருங்கள்? ஏன்னா மோடி இன்னும் நீண்ட நாள் இருப்பார், ஆரோக்கியமாக இருப்பார். இதனுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு, பிரேயர் எல்லாமே 29 அவர் தான் பிஎம் கேண்டிடேட்டாக வருவாருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. என்றாலும் ஒரு பெரிய அமைப்பில் 75 வயசு ஒருத்தர் தாண்டும் போது அடுத்த கட்டம் என்ன, அது எப்படி இருக்கணும் இந்த மாதிரி சிந்திக்காமலா சார் சொல்லுவாங்க. பெரிய அளவு ரவீந்திரன் துரைசாமி ஒன்னொன்னு கேட்கணும். சில தேர்தல்களில் தோற்ற பிறகு ஆர்எஸ்எஸ் உழைச்சு இந்த இவங்களை ஜெயிக்க வச்சாங்க. டெல்லியோ ஹரியானாவோ மகாராஷ்டிராவோ. ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பண்பாட்டு இயக்கம் கலாச்சார இயக்கம்ன்றாங்க, இன்னொரு பக்கம் எலெக்ஷனுக்கு வேலை செய்யற ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிசத்தில் இருக்கிற ஒரு அமைப்புன்னு சொல்றீங்க. அதுல என்ன முரண் இருக்கு அப்படின்றது இன்னொரு விவாதம். உண்மைதானா? 2024 தேர்தலுக்கு பிறகு நரேந்திர மோடியினுடைய செல்வாக்கு, அந்த பிராண்ட், வெறும் மோடி படத்தை காட்டினா ஜெயிக்க முடியாது. கூட ஆர்எஸ்எஸ் வந்து வேலை செய்யணும், வேற வேலைகள்லாம் செஞ்சேனும், ஒரு பெரிய கூட்டணி வேணும் அப்படின்றதெல்லாம் வந்த பிறகு மோடியோட செல்வாக்கு மட்டுப்படுத்தப்பட்டு விட்ட பிறகு ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் வேகமா பேசுறாங்களா, டிக்டேட் பண்றாங்களா? பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர் பதவி பல மாசமா காலியா இருக்கு. இன்னைக்கு வரலையும் அவங்களால ஒரு புதிய தலைவரை நியமிக்க முடியல. நீங்க அந்த இடத்துக்குள்ள மோடி பிரதமர் கேண்டிடேட்டுங்கிறதுல பிஜேபியில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 டிஸ்டன்ஸில் தான் வேற யாரும் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் மோடியால் பிக் பண்ணப்பட்ட அமித்ஷா தான் நம்பர் 2-ஆக இருக்கிறாரு. அமித்ஷா வந்து தலைவராக நியமித்தது மோடி தான். அந்த தலைவர் பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்சியில் அமித்ஷா என்ன லெவலில் இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கட்சிக்குள்ள
கேபினட் ரேங்க்ல ராஜ்நாத் சிங் தான் நம்பர் 2. நான் அமித்ஷா சொல்றது- தலைவராக இருக்கு முன்னாடியே கட்கரிலாம் அகில இந்திய தலைவராக இருந்துட்டார் அந்த கட்சியில. குணா கட்கரி வந்து அமித்ஷாவுக்கு கீழே தான் இன்னைக்கு கேபினட் ராங்க்ல இருக்கிறாரு. நான் சொன்னது தேசிய தலைவரா மோடி வெற்றி பெற்றது மோடி தான் பிக் பண்ணி அமித்ஷா வச்சாரு. அப்போ அமித்ஷாவோட ஸ்டாச்சருங்கிறது யூபியில் வெற்றி பெற்று கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் முந்தைய பாஜக தலைவர்கள் 3வது இடத்துக்கு போன யூபியில் தன்னோட வீகத்தின் மூலமாக வெற்றி பெற்று கொடுத்தார். மோடியை முன்னிறுத்தி பெற்று கொடுத்தாருங்கிறதான். இப்போ மோடிங்கிற இதில் எந்த இஷ்யூவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. தேசிய தலைவர் பாஜகவுக்கு யாருங்கிறது தான் இப்போ பிரச்சனை. அதில் ஆர்எஸ்எஸ் வந்து தங்களுக்கு ஒரு பெரிய இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதோட ஒரு வெளிப்பாடு தான் இதை சொல்கிறாங்களே தவிர மோடி சென்றிக்கானது அல்ல. மோடியை பொறுத்தளவில் பிஜேபியில் உள்ள அனைத்து எம்பிக்களும் சரி, என்டிஏல உள்ள அனைத்து எம்பிக்களும் சரி, மோடி தான் பிரதமராக தொடரணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. 75 வயசுக்கு மேலேயும் அவர் தொடரணுங்கிறது தான் எல்லோரோட விருப்பம். அமித்ஷாவும் நீங்கள் சொன்ன மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லும்போது 29 வரை மோடி தான் பிரதமருங்கிறத தெளிவாக சொன்னார். மீண்டும் சொல்கிறோம், மோடிக்காக 29க்கு 20 மோடி தான் பிரதமராக இருக்கணுங்கிறதுக்காக இந்தியா ஃபுல்லாக பெரிய வாக்கு வலிமை இருக்குது. பாஜகவின் வாக்கு வலிமையை கொஞ்சம் நஞ்ச பெர்சன்டேஜ் இல்லை, மிக அதிக பெர்சன்டேஜை உயர்த்தினது மோடி தான். அப்பர் காஸ்டோட பேக்கிங் உள்ள பாஜகவுக்கு ஓபிசி பேக்கிங், அதுவும் ஓரளவு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அப்பர் மென்டாலிட்டி ஓபிசின்னு கூட அதை எடுத்துடுங்க. அப்பர் மென்டாலிட்டி ஓபிசி பேக்கிங்கை பெரிய அளவு கொண்டு வந்தது மோடி தான். அந்த டில்ட்டிங் ஓட்டு தான் இந்த 3 வெற்றியும் கொடுத்துருக்குது. இது மோகன் பகத்துக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும், பிஜேபியில் உள்ள ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ மோடிங்கிறதுல எந்த நெகோசியேஷனும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க சொல்ல வர்றது நேஷனல் பிரசிடென்ட் யாருங்கிறது மோதியால தான் இந்த வெற்றியை தர முடியும், வேற ஒருத்தரால அந்த வெற்றியை பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு தேடி தர முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்றீங்க. 2வது பாயிண்ட் வந்து நீங்க சொன்னதுதான் விவாதத்துக்குரிய ஒன்று. நேஷனல் பிஜேபி பிரசிடென்ட் யாரு அப்படின்றதுக்காகத்தான் ஆர்எஸ்எஸ் இதை பேசுது. மோதியை மனதில் வைத்து பேசல, நேஷனல் பிரசிடென்ட்டை மனசில் வச்சுட்டு பேசுறாங்கன்றீங்க. கண்டிப்பா நேஷனல் பிரசிடென்ட் மனசில் வச்சு தான் பேசுறாங்க. ஒரு சக்சஷன் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரணுங்கிறது எங்களோட பிரேயராக இருக்கலாம். ஆனால் ஒரு சக்சஷன் எப்போ வரும்னு யாரும் சொல்ல முடியாது. அமைப்பில் இருக்கவங்க சக்சஷன் வரும்போது நேஷனல் பிரசிடெண்ட்டாக யார் இருக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஒரு ஃபோர்சைட்டோட பலரும் செய்யக்கூடியது தான். அதற்காக மோடியோட ஹெல்த்துக்கோ மோடியோட லாங்குவேஜுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. என்றாலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்கன யார் எப்படி இருக்கணுங்கிறதுல அந்த குரூசியல் இடம் வந்து நேஷனல் பிரசிடென்ட். இன்னும் சொல்ல போனால் நரசிம்மராவ் நேஷனல் பிரசிடென்ட்டாக இருந்தவர் தெளிவாக பிரைம் மினிஸ்டராக இருந்து அசர்டிவ் பிரைம் மினிஸ்டராக 5 வருஷம் இருந்தார். இவர் சரத்பவாரும் அர்ஜுன் சிங்கும் அது ஒன்றும் பெரிய இது இல்லை, பிஎம்ஆ நம்ம வரலான்னு நினச்சிட்டு இருந்த நிலைமை மாதிரி நேஷனல் பிரசிடென்ட் அந்த இடத்துல அசெப்ட் பண்ணிட்டார். இது வந்து கடந்த காலத்தில் நடந்தது. அதே மாதிரி நேஷனல் பிரசிடென்ட்டுங்கிறது இந்த 75 வயசை ஒரு பிரதமர் தாண்டும் போது மிக முக்கியமான ஒரு பதவி. அதில் யார் இருக்கணுங்கிறதுல மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கான்சென்சஸ் வரவில்லைங்கிறது 100க்கு 100 உண்மை. ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு தாங்கள் சொல்றவங்கள நியமிக்கணும்னு சொல்றாங்க. மோடி தன்னோட ஆள் நேஷனல் பிரசிடென்ட்டா இருக்கணும்னு சொல்றாரு. அதுல வந்து அக்ரிமெண்ட் வரலன்றீங்க. பிஜேபி தன் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுன்றது நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கூடி தேர்ந்தெடுக்கும். அதுல ஆர்எஸ்எஸ்க்கு என்ன ரோல்? தன் கட்சி இது ஒரு அமைப்பு, அது ஒரு அமைப்பு. பிஜேபி தன்னோட தலைவரை தாங்களே தேர்ந்தெடுத்துக்கலாமா? ஏன் ஆர்எஸ்எஸ்க்காக பயந்துட்டு இருக்காங்க? அப்போ யூபியில் சந்திரசேகரன் ஐயங்கார்னு நம்ம ஊர் சேர்ந்தவரோட உழைப்பு உட்பட ஆர்எஸ்எஸோட உழைப்பு வந்து 2014 மோடி பிரதமர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிச்சு. நான் என்ன சொல்றேன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதை தாண்டி மோடிங்கிற இமேஜ் தான் அது வெற்றியை கொண்டு வருது. பட் இவங்களோட கடுமையான உழைப்பை வந்து உதாசீனப்படுத்திட்டு போக முடியாதுங்கிறது தான் யூபியும் ராஜஸ்தானும் கொடுக்கக்கூடிய பாடம். ஸோ அவங்களுக்கு ஒரு இருக்கு. அதில் கான்ஃபரண்டேஷன் வந்துட்டு நான் சொல்ல விரும்பல, அதில் ஒரு கான்சென்சஸ் வரலைங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. பல மாசமா கன்சென்சஸ் வரல சார். காங்கிரஸுக்கு மட்டும் அப்படி ஒரு அகில இந்திய தலைவர் இல்லாமல் போயிருக்காங்க. 6 மாதம் 8 மாதம் போடாமல் இருந்தால் அதை வந்து எவ்வளவோ விமர்சனத்தை தேசிய ஊடகங்களில் பார்த்துருக்க முடியும். இது பேசு பொருளே இல்லாமல் இருக்குது. நான் திரு ராமசுப்ரமணியம் சாரோட கருத்தை கேட்கணும். இது யாருக்கான மெசேஜ் சார்? இது வந்து மோடிக்கான மெசேஜ் தான்னு சுமந்த் சொல்கிறாரு, இல்லை நேஷனல் பிரசிடெண்ட்டை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு அழுத்தம்னு ரவீந்திரன் துரைசாமி பார்க்குறாரு. மோடி அளவுக்கு இன்னொருத்தர் அந்த கட்சிக்கு வெற்றியை தேடி தர முடியாது. ஸோ 2029 வயசு அவருக்கு பார் கிடையாது, 29 அவரே தான் இருப்பார் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. எனக்கு இன்னொன்று வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் ஆளுங்கட்சியின் எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்.
மக்கள் எம்பிக்கு ஓட்டு போடுறாங்க, எம்பிக்கள் வந்து கூடி தேர்ந்தெடுக்கணும். அப்படி அந்த பிஜேபி எம்பிக்கள் மத்தியில் இப்படியான எந்த பேச்சும் இல்லாமல் இன்னொரு வெளியில் இருக்கிற ஒரு அமைப்பு சொல்கிறதுன்றது டெமோக்ரஸியில் அக்செப்டட் ஒன்றா? இது வந்து ஒரு நல்ல கேள்வி தான். பிகாஸ் வெளியில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அதுவும் ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு அமைப்பு, அது வந்து பிஜேபியை டிக்டேட் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. வெளியில் பார்க்கும்பொழுது அது உண்மை தான். எப்படி அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது எம்பிஸ் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டரை ஒரு ஆர்கனைசேஷன், ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஆர்கனைசேஷன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அது தவறு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது புத்தி இருக்கலாம். ஜென்ரலாக வி கேன் ஸ்பீக் லைக் தட். பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2014 திரு மோடி அவர்கள் எப்படி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, ஐ திங்க் நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி, அதாவது அவரை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் அப்படின்னு எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, நான் பெயர்லாம் சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்கே அத்வானிக்கு ரொம்ப வருத்தம். அதில் கோவாவில் நடந்த அந்த மீட்டிங்கில் தன்னை பற்றி பேசவில்லைன்னு அதுக்கு ரொம்ப கோபத்தில் இருக்கும்பொழுது ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடலோக் அவர் போய் அவரோட உட்காந்து பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி தயவுசெய்து குறுக்கு நிற்க வேண்டாம், அது வந்து நம்ம எதிர்காலத்தில் இன்றைக்கி பாஜக ஜெயிக்கணும்னா திரு மோடி அவர்கள் வந்தால் தான் நடக்கும், ஏன்னா ஒரு ஹிந்துத்துவ ஃபேஸாக இருக்கின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பிரமாதமாக குஜராத்தை ஆளுகின்றார் என்ற பெயரும் இருக்கின்றது. ஆகவே இதை கேபிட்டலைஸ் பண்ணி நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்யணும், அதனால் நீங்கள் குறுக்கு நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடலாக போய் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அதற்கு பிறகு அவரும் ஒரு ரொம்ப ரிலக்டண்ட்டாக அதுலேருந்து வெளியில் வந்தார். ஆகவே அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்போவே ஒரு முடிவு 75 வயசு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து, ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் இருக்குன்னா நஜ்மா ஹெப்துவல்லா அப்படிங்கிற அந்த அம்மையார், அவங்களுக்கு ஷி வாஸ் யூனியன் மினிஸ்டர், 75 வயசாச்சு, அவங்களுக்கு ராஜ்யசபா மெம்பர். அவங்கள டக்குன்னு இந்த 75 வயசாகிடுது, இனிமேல் நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசைன் பண்ண வச்சு மணிப்பூரில் நம்ம நண்பர் சண்முகநாதன் அவர்கள் கவர்னராக இருந்தார். அவர் அங்கே விலகின பிறகு அந்த இடத்துல அந்த அம்மையாரை போட்டாங்க. அந்த இடத்துல தான் திரு இல கணேசன் அவர்கள் சார், அதெல்லாம் சாதாரண ஆளுகளுக்கு இந்த 75 வயசுன்றதெல்லாம் பொருந்தும். இல்ல சாதாரண லீடர் இல்ல, ரொம்ப பாப்புலாரிட்டி இருக்கிற ஒரு லீடர், பிஜேபிக்கு எல்லா வெற்றியும் தேடி தர்றவர். இல்ல சார், அவருக்கு இந்த ஏஜ் ரூல் அப்ளை பண்ணக்கூடாதுன்றார் ரவீந்திரன் துரைசாமி. இல்ல அது வந்து அது அவருடைய அப்ரோச். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏன் எடுத்துட்டாங்க, எல்கே அத்வானி, அதே மாதிரி டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங், இது போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் அந்த 75 வயசு இது கட் ஆஃப் அப்படிங்கிறத வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு வழிகாட்டுதல் குழுவில் கொண்டு போய் போட்டாங்களே, எப்படி அது ஒண்டி ரைட்டா? அது ஒண்டி ரைட்டா சார்? அப்போ அவங்களாம் ரொம்ப சாதாரண ஆளா? இப்போ இன்றைக்கி பிஜேபியை பற்றி சுமன் சொன்னது போல் இன்றைக்கி பிஜேபி நம்ம மார்தட்டி கொக்கரிக்கலாம், நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம், நாங்கள் 2 தடவை பெரிய வெற்றி பெற்றோம், 3ஆவது தடவையும் ஆட்சிக்கு வந்துட்டோம். ஆனால் அதற்கு அடித்தளம் அமைத்தது யார் சார்? எல்கே அத்வானி. ஆனால் அவரை வந்து தூக்கி போட்டாங்களே, 75 வயசு ஆகிடுது உங்களுக்கு, அதனால் மார்கதர்ஷனம் வேண்டான்னு சொல்லிவிட்டு வழிகாட்டு கூடுதல் என்ன போட்டாங்களே. அப்போ அவருக்கு ஒரு சட்டம், இவருக்கு ஒரு சட்டமா? அப்போ இன்னொன்று இவரே பெருமையாக பேசுகிறார். யார்? நம்ம பாரத பிரதமரை பெருமையாக பேசுகிறார், நான் ஒரு ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவக், நான் ஒரு பிரச்சாரக்காக இருந்தவன், இப்படியெல்லாம் பேசுகின்றார். அப்போ ஆர்எஸ்எஸ் தாண்டி இவர் வளர்ந்து கொண்டிருக்கின்றார். இது நான் பல முறை சொல்லிட்டேன். திரு மோடி அவர்கள் அந்த ஆர்எஸ்எஸ் என்ற ஆர்கனைசேஷன் அதெல்லாம் பற்றி எல்லாம் இல்லை, பிஜேபி மட்டுமல்ல, நான் வந்து ஐ ஹவ் க்ரோன் பியாண்ட் ஆர்எஸ்எஸ், பியாண்ட் பிஜேபி, அது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் இருந்துட்டுருக்கார். ஆகவே இப்படிலாம் ஒரு ஒரு இது கிடையாது. ஒரு கான்ஸ்டியூஷனில் 75 வயசில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவங்க ஒரு நாம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை சொல்ல வேண்டிய ஒரு கடமை என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவருக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். அதை தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கார். ஆகவே அதில் ஒன்றும் தவறே கிடையாது. அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா செப்டம்பரில் திரு மோகன் பகவத்துக்கு 75 வயசாகுது, நம்ம மோடி அவர்களுக்கும் 75 வயசாகுது. அதனால் திரு மோடி அவர்கள் விலக வேண்டும்னு டைரெக்டாக சொல்லலைன்னா கூட மெசேஜ் இஸ் வெரி வெரி கிளியர்.
நீங்கள் தயவுசெய்து சற்றே விலகி நெல்லும் பிள்ளாய், நீங்கள் மார்கதர்ஷன் மண்டலுக்கு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி மெசேஜை கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் மோகன் பகவத் அவரை பற்றி என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அப்படிலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 2-3 தலைவர்கள் அவங்க இறக்குற வரைக்கும் இருந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கூட இப்போ இவரும் கூட விலகி நிற்கலாம். அந்த பொசிஷனை தத்தாத்திரேய ஹோசபல் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் ஜெனரல் செக்ரட்டரி, அவர்கிட்ட கொடுத்துட்டு இவரும் விலகி நிற்கிறாங்க. இவர் ஏதோ உபதேசம் பண்ணுற மாதிரி அல்லது அட்வைஸ் பண்ணுற மாதிரி இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இவர் கூட அப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அவர் இல்லைன்னா அந்த பிஜேபியே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அதீதமான பேச்சு. அதாவது அந்த கட்சியே மோடியை சார்ந்து தான். அப்புறம் அதுக்கப்புறம் இல்லைன்னா நான் என்ன சார், யாருமே ஒன்றும் நிரந்தரம் கிடையாது சார், யாருமே நிரந்தரம் கிடையாது. ரவீந்திரன் துரைசாமி இல்லை, நான் சொன்னேன் அவரை குறுக்க வரட்டும், யாரும் நிரந்தரம் கிடையாது. இப்போ நான் திரு மோடி அவர்கள் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார், மைடியர் துரைசாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதனால் அந்த இடத்த அவர் விலகி நின்றாருன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக. அதனால் அந்த கட்சி அழிஞ்சு போடுமா? அப்போ மோடியே தான் பர்மனெண்ட்டாக இருப்பாரா? ஆகவே டெஃபினட்டாக அவருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவை தான். 75 வயசுங்கிற சொன்னது மிக மிக சரியானது. ஆகவே டெஃபினட்டாக நீங்கள் பிரசிடெண்ட்டை நீங்கள் காமிச்சிருங்க. யார் சொன்னது? திரு மோடி அவர்கள் தான் இந்த நாம்ஸ் எல்லாம் செட் பண்ணது. 75 வயசு அப்படிங்கிறது எல்கே அத்வானி ஓரம் கட்டினது, டாக்டர் முரளி மனோகர் அவரும் வழிகாட்டுதல் குழுவில் போட்டது, ஜஸ்வந்த் சிங்கை போட்டது. இதெல்லாம் யார்? இவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நடக்குமா? ஆகவே நான் இதை திரு துரைசாமி சொன்னது போல் தலைவருக்காக இது பேச்சே கிடையாது. டெஃபினட் இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் மிஸ்டர் மோடி ஒன்லி. ஓகே, திரு ரவீந்திரன் சார். நெஹ்ரு மாதிரி ஆயுள் கால பிரதமரா மோடி இருப்பார். மோடி நெஹ்ருவின் சாதனையை முறியடிப்பார். இதை குறிச்சுக்கிடுங்க. அடுத்தபடியா மோகன் பகவத் தன் ஹெல்த் அவருக்கு அட்மிட் பண்றது வரை ஆர்எஸ்எஸ் தலைவராக இருப்பார். இந்த ரெண்டும் என்னோட கருத்து. பட் நான் சார் இது ஜோசியம் சார், கருத்து இல்லை சார், கருத்து சார், கருத்தே இல்லை, ஜோசியம் சொல்றீங்க நீங்க. அவர் தான் பர்மனெண்டாக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது சார். நீங்க ஜோசியம் எல்லாம் சொல்லிட்டு இதுதான் நடக்க போறதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? கண்டிப்பா அவருக்கு முழு ஆதரவு இருக்கு. அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் வந்திருக்குது. இந்துக்களை இந்த அளவுக்கு ஒற்றுமைப்படுத்தினது ஆழ்வார்களோ நாயன்மார்களோ யாருமே கிடையாது. மோடி அளவுக்கு இந்துக்களை இந்தியாவில் ஒற்றுமைப்படுத்தவங்க யாருமே இல்லை. எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங்காக மோடி நிற்கிறாரு. இது எவிடன்ஸு, இது எலெக்ஷன் டேட்டா, அது தொடரும்ங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, தலைவனை நம்பாதே தத்துவத்தை நம்புங்கிறது சார். தலைவனை நம்பாதே தத்துவத்தை நம்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சார் அது ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும். அதனால் அவரை நம்பிட்டு அவரால் தான் எல்லாமே நடக்கும்னு சொன்னால் அப்போ இந்தியா வில் கம் டு கிரம்பிளிங் ஹால்ட்டா அவர் இல்லைன்னா? ஆகவே அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது சார். அது ஐ திங்க் ரொம்ப அதீதமான பேச்சாக இருக்கின்றது. ரவீந்திரன் சுமந்த், எது அதீதம் இதில்? 2 பேரும் ஆயுட்காலம் முழுக்க நீடிப்பாங்க, நேரு சாதனையை மோடி முறியடிப்பார் அப்படின்னு ஒன்று, அது கருத்து இல்லை ஆறுடும் அப்படின்றாரு. இன்னொன்று, இது பிரசிடெண்ட்டுக்காக ஏற்கனவே இழுபறியில் இருக்கிறத முடிவுக்கு வர்றதுக்கு கொடுக்குற ஒரு ப்ரெஷரா, இல்லை எய்ம்ட் அட் பிரைம் மினிஸ்டர் போஸ்டா? இல்லை, அதாவது மிக முக்கியமாக யாருமே ஆயுட்காலத்திற்கு அவர்கள் தான்ங்கிறது சர்வாதிகாரம். அது ஜனநாயகமே கிடையாது. ஆயுட்காலம் வரை ஒரே ஒருவர் தான் தலைவராக இருப்பாருங்கிறது எந்த ஒரு ஜனநாயக அமைப்பும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அடிப்படையாக திரு மோடி அவர்களே கொண்டு வந்த ரூல்ஸ் இது. நியாயமாக நீங்கள் கொண்டு வந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதை அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார், அது வேறு விஷயம். ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒன்று, இந்த பர்டிகுலராக இந்த 2024 தேர்தல் முடிந்து இந்த பிரசன்ட் ஆட்சி காலம் துவங்கியதிலிருந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட், ஏதோ அந்த ஆட்டோமேட்டிக்காக ஓடுற விஷயங்கள் ஓடுதே தவிர இந்த அரசாங்கம் ஒரு டிசைசிவாக ஒரு டைரக்ஷனை நோக்கி இந்தியாவை எடுத்துக்கொண்டு செல்கிறது அப்படிங்கிற ஃபீலிங் நிறைய மக்களிடையே இல்லை. ஸோ நிச்சயமாக
இன்றுனா நான் சொல்றது அடுத்த 6 மாதத்தில் ஒரு தேர்தல் வந்தால் பாஜக அதில் வெற்றி பெறலாம். ஆனால் அது பாஜகவினால் கிடைக்க வெற்றியாக உறுதியாக இருக்காது. அது எதிர்க்கட்சிகளினுடைய கையாளாகாத தனத்தினால், இவருக்கு சென்ற முறையே அவங்களுக்கு 240 சீட்டு வந்ததே இவங்களுடைய கையாளாகாத தனத்தினால தான் வந்துச்சு. ஸோ அதனால நிச்சயமா ஒரு சென்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் உறுதியாக இருக்கு. அதை பற்றி நான் எழுதியிருந்தேன். மிக முக்கியமாக திரு மோடி அவர்கள் தொடர்ந்து 2029 வரை அன்லெஸ் ஏதாவது டிராமாட்டிக்காக அந்த 11 ஆண்டுகளில் செய்யாத ஒரு சாதனையை இப்போ கொண்டு வந்து செஞ்சாலே தவிர அவர் பாஜக வந்து அவருடைய தலைமையில் வெற்றி பர்மனண்டாக பெற்றுக்கொண்டிருக்கும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 2029க்கு முன்பு அட்லீஸ்ட் 2 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வேறு ஒரு இளைய தலைவருக்கு அந்த பதவியை கொடுத்து அவருக்கு ஒரு வாய்ப்பை டு செட்டில் டவுன் அண்ட் தென் லீட் பிஜேபி இன்டு நெக்ஸ்ட் எலெக்ஷன். இதே மாதிரி அப்படியே இவர் வாழ்நாள் ஒரு பாப்புலாரிட்டி ரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள கூட குறைய அப்படின்றது வந்து அது கிராஃப் ஏறி இறங்கலாம். ஆனால் பிஜேபியில் இருக்கிற திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்ன ஒரு ஆர்கியூமெண்ட் முக்கியமானது, மோடிக்கு ஈக்குவலான பாப்புலாரிட்டி இருக்கிற லீடர்ஸ் அப்படின்றவங்க அந்த கட்சி அந்த கேபினெட்ல யாரும் இல்லை அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை சொல்றாரு. இப்போ அவ்வளவு பாப்புலரா இருக்கிற ஒரு தலைவரை அந்த வெளியில் இருக்கிற ஒரு அமைப்பு ரீப்ளேஸ் பண்றது அப்படின்ற ஒண்ணு நடைமுறையில சாத்தியமா? அவர் சொன்னா கேட்டுப்பாங்களா அந்த கட்சியில் எல்லாரும்? வெளியில இருக்கிற அமைப்பே இல்லைங்க. வெளியில இருக்கிற அமைப்பை பத்தியே நம்ம பேசல. ஆர்எஸ்எஸ் வந்து மோடி வந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும், உடனே அவர் விலகிடணும்னு சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில் அவர் விலக போவதும் இல்லை. அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இன்று பாஜக என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பீக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதை தக்க வைத்துக் கொண்டு அடுத்த தலைமுறையை நோக்கி அப்பீல் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரே வழி ஒரு புது தலைமை. திரு மோடி அவர்களுக்கு ஒரு டேர்ம்னா நான் ஒத்துப்பேங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, 50 ஆண்டு காலம் இருந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்ய முடியாது. 2 டேர்ம்லையும் உங்களால் முடியல, 3வது டேர்ம் தொடங்கி 1 வருஷம் கம்ப்ளீட்டாக மைனஸில் போயிட்டு இருக்குன்னா நீங்கள் எப்போ தான் உங்களால் நிவர்த்தி செய்ய முடியும்? ஸோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு வழங்க வேண்டிய வாய்ப்பை விட அதிகமாக மக்கள் வழங்கி விட்டார்கள். ஸோ பாஜகவே சிந்திக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ்ஸை விடுங்க, ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குறீங்க, கேட்கல, அது உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. பாஜகவே சிந்திக்க வேண்டும், பாஜகவே யோசிக்கணும். அடுத்த தலைமுறையில் ஒரு யங் டைனமிக் லீடருக்கு ஒரு 2 வருஷம் கொடுத்து வாய்ப்பை உருவாக்கலாமா அப்படிங்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி பாஜக இருந்த டைனமிக் லீடர்ஸ், யங் லீடர்ஸ் பாதி பேர் இறந்துட்டாங்க அந்த காலகட்டத்தில். வாஜ்பாய் காலகட்டத்திலேயே அது பிரமோத் மகாஜனாக இருக்கட்டும், ரங்கராஜன் குமாரமங்கலமாக இருக்கட்டும், அந்த போன்ற தலைவர்கள், இல்லை மோடி ஈராலேயே இருந்த மனோகர் பரிக்கர் போன்ற ஒரு நல்ல பெயர் மக்களிடையே வைத்திருந்த தலைவர்கள்லாம் இறந்துட்டாங்க. ஸோ அதனால அவர்களுக்கு இந்த டேலண்ட் பூல் இல்லை. ஒரு செட்டு வந்து காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க, இன்னொரு செட்டு வந்து எந்த விதமான ஒரு ஸ்டேச்சரும் இல்லை, பர்ஃபார்மன்ஸும் இல்லை, ஆனால் யாருக்கும் வந்து ஒரு த்ரெட்டாக இருக்க மாட்டார்கள்ங்கிற காரணத்துக்காக உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அதனால நிச்சயமாக பாஜக இன் இட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் லுக் ஃபார் நியூ லீடர்ஷிப். அது ஆர்எஸ்எஸ் சொல்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பாஜக செய்யணும். செய்வாங்களா மாட்டாங்களா அது வேற விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து 2 நபர்களினுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இது வந்து ஒரு ஜனநாயக கட்சி. வாஜ்பாய் காலத்திலேயோ அத்வானி காலத்திலேயோ கூட பெரும் ஆதரவு இல்லாத தலைவர்களே நேராக சென்று அவர்களுக்கு நீங்கள் செய்வது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மாதிரி இருந்த கட்சி இன்னைக்கு வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஹைகமாண்ட் கல்ச்சர். 2 பேர் எடுக்கிற முடிவுகள் அது எல்லாரும் தலையாட்டிட்டு போறாங்க, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் எனக்கு தெரியும். அதாவது பாப்புலாரிட்டின்னு சொல்லும் போதே தி அதர் சைடு ஆஃப் பாப்புலாரிட்டி இஸ் அன்பாப்புலாரிட்டி. இவரளவுக்கு பாப்புலராக யாரும் இல்லைன்னா இவரளவுக்கு அன்பாப்புலராக யாரும் இல்லை. ஏன்னா பிஜேபிக்குள்ள நான் சொல்றேன், பிஜேபி ஆதரிக்கிறவங்க மத்தியில் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு. பிஜேபி இல்லை அவங்க வெளிப்படுத்த முடியாமல் இருக்கலாம், ஏன்னா இந்த குதிரையை வச்சு தான் அவங்க வியாபாரம் பண்ணி ஆகணும். ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்க? போன தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் கொடுத்த அறிக்கை 2 செய்திகளை சுட்டி காட்டினாங்க. மணிப்பூரில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. மணிப்பூரில் சிக்கல் தொடங்குகிற போது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அதிகாரபூர்வ ஏட்டில் ஒரு தலையங்கமே எழுதுகிறாங்க. இந்த மாதிரி கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் கொண்டு வந்து பணத்தை செலவு பண்ணி பண்ணுறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி முழு ஆதாரங்களோடு வந்ததற்கு பிறகு நீங்கள் மணிப்பூரில் போய் உடனடியாக தலையிடுங்க. மணிப்பூர் இன்று வரை மோடி மணிப்பூர் பக்கம் போகலை. அப்போ சொன்னது போன தேர்தல் முடிவோடு சொன்னது. 2வது விஷயம், மகாராஷ்டிரத்தில் நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. எதுக்காக நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை உடைக்கிறது?
சிவசேனையை உடைக்கிறது, இந்த யுக்திகள் தவறான விளைவை கொடுத்துருச்சு. இது ஆர்எஸ்எஸ் வெளிப்படையான கருத்து. ஏன்னா அவங்க தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அவங்க இதை சொல்கிறாங்க. இந்த ரெண்டுலேயும் எந்த மாற்றத்தையும் பிஜேபி கரெக்டிவ் பண்ணல. இன்னொன்று, எதை தான் மோடி செய்கிறத ரசித்தாலும், மோடியினுடைய பர்சனாலிட்டியை எவ்வளவுதான் அவங்க விரும்பினாலும், அந்த மோடி ஒன்று சொன்னார் பாருங்க, தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் சொன்னார் பாருங்க, பயாலாஜிக்கல் சைல்டாக என்னை பார்க்காதீங்க, நான் கடவுளின் குழந்தையாக நான் உணர்றேன். மோகன் பகவத் முதல்ல ஒத்துக்குவாரா? மற்றவங்க ஒத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் ஐ ஆம் சூப்பர் ஹியூமன், ஏதோ ஒரு டிவைன் பர்சனாலிட்டி. இது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இவரை பற்றி உருவாக்கப்பட்ட அந்த வழிபாடு இருக்கு பாருங்க, அவரையே அப்படி நம்ப வச்சிருச்சு. அந்த மனநிலைக்கு அவர் போயிட்டார். இனி நம்ம ஒரு இன்வின்சிபிள், நான் வந்து தவறிழைக்காத பெருமை படைத்தவன், இந்த இன்ஃபாலிபிலிட்டி, அந்த சென்ஸ் அவருக்கு வந்துருச்சு. இப்போ அதுவும் ஒரு காரணம் இவங்க வந்து இவர் நீக்கணும்னு கருது. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிரச்சனைலாம் விட்டுருங்க. மக்கள் பார்வையில் இந்த ஆட்சியினுடைய தோல்விகள், இந்த ஆட்சியினால் மக்கள் அடைந்திருக்கிற துயரங்கள், இதை வச்சு பார்த்தா இவர் விலகுவது மக்களுக்கு நல்லது. இன்னொருத்தர் வந்தால் கூட சரி. அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம், ஆர்எஸ்எஸ் முயற்சியினாலேயோ அல்லது ஒரு முயற்சி இல்லாமலோ இவர் விலகட்டும். நான் என்ன நம்புகிறேன்னா, ரவீந்திரசாமி நம்புறதுக்கு மாறாக நான் நம்புகிறேன், விரைவில் இவர் விலக வேண்டிய கட்டாயம். அது லேசாக கொளுத்தி போட்டிருக்காரு. ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபியில் எந்த பொத்தான் அழுத்தினா என்ன இயங்குங்கலாம் நல்லா தெரியும். அவங்க ஒன்றும் தெரியாதவங்களாம் இல்லை. எலெக்ஷன் நேரத்தில் நேரேட்டிவ் அவங்க தான் வந்து செட் பண்ணுறாங்க. 2019 ராமர் கோயில்னு சொல்லி ஒரு நேரேட்டிவ் வச்சாங்க. அவங்க தான் கர் கர் மோடி, ஆர்எஸ்எஸ்னுடைய கேம்பெயின் பேரே வீட்டுக்கு வீடு மோடியை கொண்டு சேர்ப்போங்கிறது. இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது புல்வாமா வந்துச்சு. புல்வாமா வந்த உடனே சொன்னாங்க அதை நிறுத்திருங்க, நிறுத்திட்டு புல்வாமா, காஷ்மீர் இந்த நேரேட்டிவை செட் பண்ணுங்க. அந்த எலெக்ஷனில் அப்படி தான் செட் பண்ணாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அந்த மாதிரி எதை செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணுறாங்க. இப்போ அந்த முறையில் போன எலெக்ஷனில் தான் இந்த மோடிக்கு கேரண்டிங்கிறது ஆர்எஸ்எஸ் ரசிக்கலை. மோடி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி கொள்றதும், மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணி, அதுவும் இவர் சொன்னார் பார்த்தீங்களா, நட்டாவா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு காலத்தில் அப்படி சார்ந்திருந்தோம், இப்போ நாங்களே இண்டிபெண்ட்டாக வளர்ந்துட்டோம், நாங்களே எடுத்துப்போம், செல்ஃப் சஃபிஷியன்ட், இதெல்லாம் வந்து சமாதானத்துக்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ் அதை ரசிக்கலை. ஆர்எஸ்எஸ்ஸை விட்டுட்டு பிஜேபியால் நீண்ட காலம் நிலைச்சு நிற்க முடியும்னோ, தேர்தலில் வெற்றி பெற முடியும்னோ நான் நம்பலை. ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்து தான் அதனால் இயங்க முடியும். மோடியால் ஒரு அளவுக்கு மேலே ஆர்எஸ்எஸ்னுடைய டிக்டேட்ஸை மீற முடியாது. இப்போ சஞ்சய் ரவுத் என்ன சொல்கிறாருன்னா, அண்மையில் இவர் போனார், நாக்பூருக்கு போனார். அப்புறம் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு க்ளோஸ் மீட்டிங் நடந்துச்சு. எதுக்குன்னா, இன் ஆர்டர் டு சூஸ் எ சக்சஸர் டு மோடி. அதனால் நல்லது நடக்கட்டும், மோடி வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்கட்டும். ஐ திங்க் நம்ம நண்பர் அழகாக பேசினார். ஆர்எஸ்எஸ் இல்லாமல் பிஜேபி தொடர்ந்து ஜெயிக்க முடியாது சார். அதனுடைய வெற்றிக்கு அடிப்படை என்பது எல்லா காலத்திலையும் ஆர்எஸ்எஸ் அதனுடைய முயற்சி. ஒரு இடத்தையும் எடுத்துங்க, ஒரு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சேர்ந்து இருக்கிறப்பவே பல இடங்களில் தோத்துருக்காங்களே சார். இருக்கு, எஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ணுறது, இப்போ வந்து 2024 இந்த எலெக்ஷனில் ஒரு சருகல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய வெற்றி, டெல்லியில் மிகப்பெரிய வெற்றி. இதெல்லாம் வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய கடுமையான உழைப்பு. பிஜேபி அஃப்கோர்ஸ் அவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அவங்களையும் களத்தில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முக்கியமாக ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு என்பது மிக அளப்பரியது அப்படிங்கிறதான் ஒன்று. இப்போ இரண்டாவதாக மோடி என்ன பெரிய சாதனைகளை இந்த 10 மாதம் 15 மாதம் அல்ல இந்த ஒரு வருஷத்தில் செஞ்சுட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை நாம் பெருசாக சொல்ல முடியும் சார்? அவர் வெளிநாட்டு பயணங்கள் போனார், அவருக்கு நிறைய அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. வெளிநாடு போகும்போது எல்லா நாடுகள்லேருந்து, சின்ன நாடு பெரிய நாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அவருக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா இல்லை. இன்னும் சொல்ல போனால் நமக்கு மிகப்பெரிய சோதனைகள்லாம் இனிமேல் தான் வர இருக்கின்றன, பொருளாதார ரீதியாகவும். அப்புறம் வந்து ஒரு கட்டமைப்பு என்ற வகையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்போ இதெல்லாம் சரி செய்யணும்னா திரு மோடி அவர்கள் தொடர்ந்து இருக்க முடியாது. இன்னொரு அவருக்கு அடுத்தது சக்சஸர் யாரோ, அவர் இன்னும் வயதிலே குறைவராக இருக்கக்கூடியவர், அவரை வச்சு தான் நீங்கள் ஓட்டணும் மொழிய. இவரே தொடர்ந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த டிக்ளைனிங் ட்ரெண்டு மிகப்பெரிய அளவிற்கு வந்து சேரும். இப்போ அடுத்த நன்றி சார், நன்றி. டாக்டர் சுமந்த் நிறைவு பார்வை சொல்லுங்கள். அதாவது இங்கு பலர் கூறியது போல் என்னுடைய கருத்து, ஒரு புதிய தலைமையை நோக்கி பாஜக நகர்ந்தால் அந்த கட்சிக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது.
ஏன்னா ஒரு 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 ஸ்டேல்னஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து விட்டது. நீங்களே பார்க்குறீங்க, ஒரு மாதத்தில் ஒரு 10 நாள் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, அங்கே நிறையா அவார்டு கொடுக்குறாங்க சந்தோஷமாக, அப்புறம் அந்த ட்ரம் எல்லாம் வாசித்து வரவேற்கிறாங்க, அப்புறம் ஊருக்கு வராரு, எங்கேயாவது ஒரு 2 மாநிலத்துக்கு போய் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாரு, ஒரு 2 நாள் உட்காந்துட்டு திருப்பியும் வெளிநாட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு போயிடுறாரு, 5 நாளைக்கு போயிடுறாரு. ஸோ இது வந்து நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான பல திட்டங்கள் அவர் கொண்டு வந்த பெரும்பாலான திட்டங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மிகவும் மோசமான நிலையில், இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டிஸாக இருக்கட்டும், ஸ்வச் பாரத்தாக இருக்கட்டும், இல்லை இந்த வந்திருக்கிற கிட்டத்தட்ட அவ்வளவு ஒரு பேச்சு, ஒரு ஃபேன்ஃபேரோட, ஒரு பப்ளிசிட்டியோட லான்ச் ஆன திட்டங்கள், பெரும்பாலான திட்டங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல நிலையில் இல்லை. ஸோ ஒரு புதிய உத்வேகம், புது ரத்தம், நிச்சயமாக நியூ பிளட் வந்து பாஜகவுக்கு தேவைப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள நிலைமையில் அவங்க இருக்கிறாங்களா இந்த ஃபேக்டை? இல்லை பீகாரில் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு, பீகார்லேயும் ஜெயிச்சிட்டோம், டெல்லியிலையும் ஜெயிச்சிட்டோம், மகாராஷ்டிராலையும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தொடர்ந்து இதே மாதிரி. ப்ளஸ் இன்னொரு விஷயம், காங்கிரஸ் மாதிரி இன்னைக்கு பிஜேபிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இரு நபர்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ எங்கே நம்ம காந்தி குடும்பத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆளே இல்லையோ, இந்த பாஜகவிலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. தைரியமோட இந்த அடுத்த ஒரு 10 ஆண்டுகளை நோக்கி அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நாளைக்கு நிஜமாவே இவங்க ஒரு போட்டிக்கு தயார் என்று சொன்னால் கூட வந்து நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு சேஃபாக இருக்கு. அவ்வளோதான். உலகம் சுற்றும் வாலிபர்னு பேர் எடுக்கிற அளவுக்கு உலகம் பூரா சுற்றி வர்றார். ஆனால் மிக முக்கியமாக பன்னாட்டு உலக படிவம் சிதைந்து போச்சு இந்தியாவுக்கு. ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த காசா சிக்கலில் வர்ற ஓட்டெடுப்பு ஒவ்வொன்றிலையும் விலகி தான் இந்தியா நிற்கிது, பெரும்பான்மையோடு நிற்கலை. பல விஷயங்களில் ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாடே இவங்களுக்கு இல்லை. பன்னாட்டு அரங்கத்தில் நான் சொல்கிறேன், அதுவும் ஒரு காரணம். இவர் எவ்வளோ உலகம் சுற்றினாலும் ஒரு பக்கம் உறுதியாக நிற்க முடியல. கடந்த காலத்தில் இருந்த ஒரு அயலுறவு கொள்கை சார்ந்த ஒரு முற்போக்குத்தன்மை கூட இல்லாமல் போச்சு. நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.